அப்படியா? முதல் சவாலுக்கு தயார்தானே? சரி, நாம் ஒரு சாண்ட்விச் மூலம் தொடங்கலாம். எனக்கு மகிழ்ச்சி அடைய ஒரு சாண்ட்விச் தயாரிக்கவும். ஆமா, நான் எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வெற்றி அப்படி என்றால் எனது ஏன் ஆகும். இப்படி? ரெசிபி ஒன்றை உருவாக்குவது மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடாது. நான் மார்கோவுக்கு அவள் வாழ்க்கையின் இனிமையான சாண்ட்விச்சை செய்ய உள்ளேன். அதில் நூடெல்லா மற்றும் அனைவருக்கும் பிடித்த மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்பேன். அதை மட்டுமல்ல, சில சாக்லேட் பார் மற்றும் சாக்லேட் சிரப்பை சேர்க்கிறேன். நீங்க நிச்சயம் அதிகமாக இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது ஒரு பாப் நேரம். இப்போது இந்த மோகனை இரண்டாவது புரோட்டா மூடி முடிக்கலாம். ஓ மியா, எவ்வளவு இனிப்பு விரும்பும். எங்களை என் வரவேற்றதற்கு பேரனுக்காக நன்றி. ஒரு மிகவும் திருப்திகரமான சேமிச்சு சாப்பாடு செய்ய போகிறேன். அதுல ஹாம் மற்றும் சீஸ் இருக்கும். அது மிகவும் சீராக இருக்கிறது. அதை இன்னும் சிறப்பாக்க நான் அதை ஒரு வெந்தய கல்லில் கரைப்பேன். நான் உள்ளுக்குள் ஆர்வம் கொண்டு நிற்கிறேன். ஆமாம், உங்களில் உண்மையான சாண்ட்விச்கள் பற்றிய எந்த அறிவும் இல்லை. உருட்டல் நல்ல அறிவு, ஆனால் ஒட்டுமொத்த சாண்ட்விச்சை ஒரே நேரத்திலே சுட வேண்டாம். பன்களை மட்டும் சுட வேண்டும். பிறகு புலாவிற்கு இன்னும் அதிக காய்கறிகள் சேர்க்க வேண்டும். இப்போது அந்த இரகசிய உருப்படியான எச்சில்களை சேர்க்கும் நேரம். பாம்புகள், எவ்வளவு அருவருப்பு. இதை யார் சாப்பிட போறாங்க? உங்களுக்கு ஒன்னும் புரியல பாட்டி. இது ஒரு உண்மையான சிறப்பு சுவை. ஆமைகள் சற்று பொரிக்கப்பட வேண்டும். அதை ரொட்டியில் போடவும் பின்னர் பூஞ்சையுடன் இருக்கும் அரைத்த சீஸை பயன்படுத்துவார்கள். உங்கள் தகவலுக்காக இது உலகின் மிக கீழான சீஸ்களில் ஒன்றாகும். இப்படி ஒரு விலை உயர்ந்த சீஸ் அசம்பாவிதம் எப்படி? ஏதோ தப்பு. ஓ பாட்டி ஏடி விழுந்து விட்டால் பரவாயில்லை. இந்த சீஸ்க்கு இது போன்ற எதிர்வினை ஒருபோதும் காணவில்லை. ஆஹா, சரியாக உள்ளது. பாட்டி, மார்கோவை உன்ன சொல்லுங்க. என்ன வெண்ணிலின் உள்ளே இருக்கிறேன் என ஆச்சரியமாக உள்ளது. இவை அழுதான்களுக்கு என்றுதான்? ஆமா, இல்ல. ஆனால் எனக்கு இந்த சம்மைச் மிகவும் பிடிக்கும். இது எவ்வளவு பெரியதும் சுவையானதுமாக தெரிகிறது. ஆமாம் ஆமாம், மூன்றாவது வேட்பாளரை முயற்சிக்க வேண்டும். வாவ், எனக்கு இந்த சாண்ட்விச் ஒப்பந்தம் மிகவும் பிடிக்கும். வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரே ஆட்டம்தான். 1, 2 சாமி. பாட்டி, வாழ்த்துக்கள். நான் சொன்னேன், மார்க்கோ உனக்காக எதையும் செய்யலாம். மற்றும் ஒரு புதிய சுற்று. என் மனப்பிறந்த சீஷர் சாலட் சமைக்க வேண்டும். வாருங்கள். அது செய்யப்படும். சரி, இதற்கு என்ன குறிப்பு? ஓ, எனக்கு தோன்றுகிறது இது மிகவும் எளிமையானது. சிந்தித்தால் போதும். காய்கறிகளை சிறிய துண்டுகளாக நறுக்கவும். மியா, அமைதியாக இரு. நீ உணவுப் பொருட்களை மிகவும் கவனமாக கட் செய்ய வேண்டும். பாரு, இப்பொழுதும் கவனமாக அது ஒரு தட்டில் வைக்கப்பட வேண்டும், கோழியுடன் சேர்த்து. நிச்சயமாக. உண்மையில் எல்லாமே மிக கடினமாக இருக்கிறது. பாட்டி, பாருங்கள், நீங்கள் அருகுலாவை பெற்று அதை பிளெண்டரில் வைத்துவிட வேண்டும். அப்புறம் நீர் சேர்த்து அனைத்தையும் நன்றாக குலுக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நான் மிகவும் சுவையானதை தயாரிக்கிறேன். மேற்கொண்டுள்ள கலவையில் ஜெலட்டின் போன்ற ஒன்று சேர்க்க வேண்டும். பின்னர் அதை கலக்க வேண்டும். ஒரு அதை விட்டு கொக்கரியல். பிறகு அந்த திரவதை வடிவங்களில் கொண்டு போக வேண்டும். கோழியை வெட்ட நேரமாச்சு. என்னை கொண்டு நான் பெற்ற அழகு இதுதான். மார்கோக்கு Enjoy. என் அணுகுமுறை பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? நான் சின்னித்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். கவனமாக இரு. ஆமா, சரி. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நானே வெட் பண்றேன். இது ரொம்ப போர். ஆனாலும் வேகமாக வெட்டணும். உங்களுக்கு தெரியும். இளம் மக்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்க மிக கடினமாக உள்ளது. நான் என்ன செய்தேன்? இது சரியாக இல்லை. எனக்கு பின்பு செய்ய எதிர்கால திட்டம் இருப்பது நல்லது. அப்பா பாப்பா கம் சீட் எடுத்து சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். இப்போது எனக்கு மர்மலேடு தேவைப்படும். நல்லா இருக்கு தாத்தாச்சி, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு? எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். பெரியவளைத்தான் பயமுறுத்தாதே. மார்ஷ்மெல்லோக்கள் நிச்சயமாக என் இனிப்பு சாலடில் சேரும். ஜெல்லி புழுக்களை இன்றி எங்கு போக முடியும்? மார்கோட், இன்று யார் வென்றார்கள் என்பதை கண்டறிய உனது நேரம் வந்துவிட்டது. தெளிவாகவே அது நான்.
எந்த வகை பச்சை முதலிகை வளைகளா? அது புல் கொண்டதா? அருவருப்பு. சாதாரண சீசர் எப்படி இருக்கிறதோ அது இதுதான். வாங்க இத பாடுவோம். இது ரொம்ப சுவையானது, ஆனால் மிகவும் அழகான சாலட்டின் காத்திருப்பதற்காக இருக்கிறது. நான் மிகவும் ருசியானவன். ஆமாம், நீதான் வென்றாய். எனக்கு தெரியும் இன்ஸ். ஏசிர் மிக சிறந்தவர். இந்த முறை இலகு. எனக்கு விரட்டு முட்டைகள் சமைக்கவும். எளிது. சரி, உங்களுக்கு முட்டைகள் வேணுமா? நான் அதை சமைக்க கற்றுக்கொள்வதில் இருக்கிறேன். அப்படியானால் போய்விடலாமே. முதலில் உங்களுக்கு சிறிது எண்ணெய் வாணலியில் ஊற்ற வேண்டும். எனக்கும் அதை பிடிக்கும். அதற்கு நீயும் தரு. காத்திரு. ஏன் இது ஊற்றி வரவில்லை? வாருங்கள். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன். இப்படி பயிலாகத்தான் எண்ணெயில் முட்டைகளை உடைக்க முடியாது. இது எங்கே என்றால் இது எனது அடுத்த படி. நீ உடைக்காமல் இருப்பது ஏன்? நீ உடைவதை போல் டாடம். ஆஹா, நீங்கள் தேடும் விஷயத்திற்கு தயாரிக்கியது. விடமிருவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு நான் அதுல கிரீம் சேர்க்க போகிறேன். ஆழமான பொரிக்கும் களத்தில் அப்புறம் ஆரஞ்சு பொடிகளை தேய்க்கவும். இப்போது கொஞ்சம் அகர அகர சேர்ப்போம். And the worry in Ray Croydons. கலவு 70 டிகிரி செல்சியஸுக்கு அடையும் வரை தீயில் வைக்கவும். இப்போது முட்டைகளை உருவாக்க சிறந்த நேரம். ஒத்த தோற்றம் பெற வெள்ளை கருவை வாட்டியில் வைக்கலாம். மண்பானம் தாக்கிய பழத்தை மஞ்சள் கருவாக நான் பயன்படுத்துவேன். இப்பொழுது இதை நடுவில் வைத்து விடுவோம் மற்றும் சமர்ப்பிக்கவும். ஆஹா, சரி. எவ்வளவு பயங்கரம். ஆஹா, இல்லை. எனது முட்டையை முற்றிலும் மறந்துவிட்டேன். ஆஹா, இல்லை. இது மிக கொடுமையாக உள்ளது. என்ன செய்ய வேண்டும்? ஆமாமா, என் முட்டைகள் வேறு ஒரு விஷயம். இது மிகவும் கர்வமாக காட்சியளிக்கிறது. மார்கோ, வெற்றியாளரை தீர்மானிக்க நேரம் வந்துவிட்டது. நீங்கள் யாரை கனவு காட்டுகிறீங்களோ பார்ப்போம். பாட்டி, உங்க முட்டைகள் ரொம்ப சூப்பர். பரபரப்பு. இதை மிஞ்சல் கொழுந்து என்று எப்படி கூறலாம்? இல்லை, இதை கொஞ்சம் கூட முயற்சி செய்ய மாட்டேன். ஆனால் மூன்றாவது போட்டியாளர் மிகவும் சுவையாக தெரிகிறார். பார்ப்போம். வாவ், அதுவும் அப்படித்தான். இது முன் பொரித்த முட்டை தவிடு விடவும் சிறந்தது. செஃப் மைக், நீங்கள் வென்றுள்ளீர்கள். இது எளிதாக இருந்தது. ஓ ஓ இல்லை 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 இல்லை, கவனமாக. இப்ப நீ எனக்கு ஒரு டோனட் செய். அது செய்யப்படாது. ஓ சரி, மெல்லதி. எனக்கு மிச்சல் நிறைய பிடிக்கும், ஆனால் அதை எப்படி சமைப்பது எனக்கு தெரியாது. மாவிலிருந்து தொடங்குவது மதிப்பானது. அதிலிருந்து சரியான வடிவத்தை வெட்டி அதை தங்ஷம்டி வாட்டில் பொரிப்பேன். சில எண்ணெயை ஊற்றி அடுப்பை இழுத்து நாம் தொடங்கலாம். அப்படின்னா கூடுதல் சிறப்பான முள்ளங்கண்கள் இருக்கின்றன. எவ்வளவு மியா, அற்புதம். கவனமாக இரு. சரி, இருக்கட்டும். சரி, எண்ணெயை சூடுபடுத்த நேரமாகிவிட்டது. அதில் தயாரிக்கப்பட்ட டோனட்களை போடலாம். அவர்கள் அதை ஏற்கனவே செய்கிறார்கள். வாங்க பாப்போம். கை தொடுமையாதே. மியா, நீ என்ன செய்கிறாய்? எனக்கு தெரியவில்லை. எண்ணெயை சமாளிக்க முயற்சி செய்கிறேன். எல்லா இடத்துக்கும் போகிறது. நம்மால் நெருப்பு உடையை அணைக்க வேண்டும். நான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன். ஏனெனில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆம், இங்கே சமைக்க தெரிந்த ஒரே நபர் நானாதான் போலும். சரி, என் டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. ஒரே ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த ருசியான பொருள்கள், அத்தயிர் மற்றும் மேல் பூச்சு. இதற்காக டோனட்டை பாதியாக நறுக்கி சிரப்பை சேர்த்து பின்னர் நறுக்கிய பகுதியால் டோனட்டை கவர் செய்து கிளேஸில் முக்க வேண்டும். கூடுதலாக இனிப்புகளை தூவினால் மிகவும் அருமையாக இருக்கும். இவை சரியாக இருக்கின்றன.
சரியான சமையல்காரரிடமிருந்து ஒரு பரிபூரண டோனட். உங்களை பற்றித்தான் என்ன? எனது தோசைகளும் அதே போன்றே தயாராக உள்ளன. ஆனால் அச்சுக்கு உள்ளே உள்ள ஐசிங் மற்றும் சீரப் மிக கற்பமாக இருக்கிறது. உண்மையில் பவுடர் சர்க்கரை தூவலாக விரதமாக இது செய்யவே நம்ப உகந்தது. முடியாதது. இல்ல என் பணி நீ வாங்கிக்கோ. நான் ஒரு புதிய யோசனையை நினைத்திருக்கிறேன். மற்றும் மார்கோவுக்கு என்னிடம் நீங்கள் உள்ளது. செய்வதை காட்டிலும் அதிகமாக சுவைக்கடி என்று சீரணி செய்ய எப்படி? இதற்காக நீங்கள் பாலை கொடுக்க வேண்டும். அவர் அந்த பிறகு சீட்டோஸை முழுமையாக நறுக்கவும். அதை Bots. அழுத்தமாக நாம் முடியும். ஆமாம், இப்போது நாங்கள் பை ஒப்பப்படுகிறோம். அதை ஒரு தட்டில் ஊற்றி வருகின்றோம். நம்மால் உருவாக்கப்படும் சீஸ் டோனட்டை சுற்றிவிட வேண்டியதுதான். டேனி கொதிக்கவும் நான் மடித்து மடக்கி பொரிக்கும் வாண்டியில் வைப்பேன். பிடிச்சு செய்யலாம். எனது கையொப்ப கிறுக்கென இனம் காணப்படும் ரெசிபி படி டோனட் தயார். மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. மற்றும் நீங்கள் ஒரு அற்புதமான இனிப்பான மற்றும் ஒளிரும் டோனட் கடையை உடையவராக இருந்தீர்கள். பாட்டி, உங்கள் மடித்து பதமிட்ட டான்ஸ்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்தது என்ன? குழு குழு இருக்கிறது. ஆஹா, இல்லை, அவர் என்னை வெறுப்பார். இல்லை, எனக்கு அது முற்றிலும் பிடிக்கவில்லை. ஆகவே நீங்கள் தான் இந்த முறை மீண்டும் வென்றால். உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது. நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரை கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு. பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோங்ஹா சியாசி சு அது ஒன்று யூலு கலசுத இருரவகி 10 டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள். சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும். ஓ, பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும் என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ, சமையல்காரரே, பாருங்கள். பார்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன்.
ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதுல பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனைக் எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னிஸ் விடு. அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹு, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை. ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை அற்புதமான கலந்து எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ
நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிட்டமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் இருக்கிறது. அழகாகவே இருக்கின்றது. எனினும் என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது, நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன்.